திரு ஸ்ரீராம், இங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வாழ்த்து சொல்லாமல் வேண்டுமென்றே அவமதித்து விட்டார், அவர் மீதாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெறுப்பையும் காட்டிட்டார்னு சொல்றீங்க. அவர் என்ன புரோட்டோகாலோ அதன்படிதான் நடந்து கொண்டார். எங்களுக்கு என்ன விமர்சனங்கள் இருக்கோ அதை வைப்பதற்கான முழு உரிமை எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் திரு ராகுல் காந்திக்கு இருக்கு, அதை அவர் வைக்கிறார் அப்படிங்கிறார் இனிவன். இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு 26/11 மும்பை டெரர் அட்டாக்ல 300க்கும் மேற்பட்ட நம் இந்தியர்கள் இறந்த மகாராஷ்டிராவையும் அன்னைக்கு ஆண்ட மத்திய அரசாங்கம் செயலற்ற ஒரு 2 அரசாங்கங்களாக காங்கிரஸ் அரசாங்கம் மகாராஷ்டிராலையும் ஆண்டு மத்தியத்திலையும் ஆண்ட யூபி அரசாங்கத்தின் கையாலாகத்தனத்தில் 300க்கும் மேற்பட்ட நம் இந்திய உயிர்களை விட்ட நாள் இன்னைக்கு. அவர்களுக்கு நம்ம அந்த காவலர்கள் உயிரிழந்தவர்களுக்கு இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவர்கள் நம்ம நினைக்கணும். அதே மாதிரி போபாலில் 30,000 இந்திய உயிர்களை நம்ம இழந்த போது கூட அந்த ஆண்டர்சனை பத்திரமாக அமெரிக்கா செல்வதற்கு ராஜீவ் காந்தி உதவியதையும் நாம் திருப்பியும் யோசிக்கணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்திய உயிர்கள் காங்கிரஸுக்கு என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. இன்னைக்கு இன்னும் முதல்ல ஏதாவது படிக்கல, திரு மோடி அவர்கள் படிக்கல, நாங்கள் படித்த குடும்பம் 90 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைத்திருக்கிறது, திமுக உட்பட. படித்த குடும்பம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை படித்த குடும்பம் எமர்ஜென்சியை நாட்டில் எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 22 மாசம் மக்களை சிதைத்தது அந்த படித்த அரசியலமைப்பு சட்டம் படித்த குடும்பம். அதே படித்த குடும்பம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட ஒரே ஒன்றுதான், ஒரே ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் குறிக்கல, இல்ல இல்ல இருங்க, ஒரு நிமிஷம். ஒரு வருத்தம் தெரிவிக்காத காங்கிரஸ் கட்சி 26/11 வரைக்கும் ராகுல் காந்தி யாருமே தெரிவிக்கவில்லை. அடுத்த சுற்றுல பதிவு பண்ணுங்க. 356 மட்டும் கேட்டுறேன். 356 அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானே? அது அரசியலமைப்பு சட்டத்துல இதுவரைக்கும் இப்போதும் இருக்குல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒன்று தானே? அதனால என்ன இல்ல நான் கேக்குறேன், அது மீறியது அப்படிங்கற தொனில சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். பிரதமர் படிக்கலன்றாங்களே, படித்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லணுமா வேண்டாமா? அதுதான் சொல்றேன். ஒத்துக்கிறீங்க? சோ 64 அதுக்கு அப்புறம் வரங்க. சரி முடிக்கணும். இந்த மாதிரி படிச்சிட்டோம், இந்த மாதிரிலாம் நம்ம பொறுமையா இருங்க. நீங்க பேசும்போது நான் பொறுமையா இருக்கேன். இல்ல அவர் பதில் யாருங்க பிரதமர்? அமைதியா இருங்க. நீங்க நான் உங்க சுற்றுல கருத்து வாங்கிக்கிறேன். ஆமா, அதே மாதிரி படித்த இதே குடும்பம், இதே காங்கிரஸ் 64 முறை அரசியல் சட்டத்தை தங்களுக்கு தேவைக்கு நிற்ப, அது மக்களுக்கு தேவையா இல்லையா என்பது தேவையில்லை, அவர்களுக்கு தேவைக்கு நிற்ப அதை மாற்றியது இந்த இதே காங்கிரஸ் படித்தவர்கள் தான். படிக்காத பிரதமர் என்று சொல்லக்கூடிய இவர்கள், நான் அப்படி சொல்லல, 75 ஆண்டு காலத்துல முதல் முறையா ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே செலிப்ரேட் பண்றதுக்கு காரணமாக இருந்தவர் பிரதமர். கடந்த 10 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் அந்த கணக்குல வராது. என்னங்க கடந்த 10 ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்ட எந்த சட்டத்திற்காக அந்த கணக்குல வராது? நீங்க எதற்காக திருத்த? நான் அதுக்கு தான் சொன்னேன், தங்களது தேவைக்கு ஏற்பன்றேன், மக்களுக்கு தேவை இல்லை என்று. நான் என்ன சொல்றேன்னா, திரு ஆசீர்வாத ஆச்சாரிய சார் சொன்னாரு எங்களது ராமர் கோவில், எனக்கு அது கொஞ்சம் என்னடா அப்படி சொல்றாருன்னு தோணுச்சு. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஏன்னா கபில் சிபல் எப்படி ஆர்கியூ பண்ணாரு, ராம் ஒரு இமேஜினரி ஃபிகர், அந்த மாதிரி ராம் என்ற ஒரு கற்பனை பாத்திரம், ராம் என்ற கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டங்க இது. அதே ராமர் கோயில் திறக்கும் போது யாருமே வந்து நிக்காத கூட்டங்க இது. இவர்கள் வந்து ராமை பத்தி பேசுவதற்கு இதே அரசியலமைப்பு சட்டம் தான், இதே டிராமா தான். கபில் சிபல் எந்த கட்சிங்கிற? கபில் சிபல் அவர் செஞ்ச போது காங்கிரஸ், இப்ப வேணா அவர் எஸ்பில இருக்கலாம், அவர் ஆர்கியூ பண்ண போது காங்கிரஸ், அதே கபில் சிபல் தான் அன்னைக்கு பேசினாரு. இவர்கள் வந்து பாடம் எடுப்பதெல்லாம் டிராமாங்க. என்ன கிளியரா சொல்றேன் கேளுங்க, ஒரு வாட்டியும் ஒரு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தங்களால ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன் லீடர் as the same responsibility as the prime minister, நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டுக்கு உண்மையான ஒரு ஆலோசனைக்கும் இருக்கக்கூடியதான் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன். தவிர நாட்டு வளர்ச்சியை முடக்குவதற்கும் பிரதமரை எதிர்ப்பதற்கும் தனது வெற்றி பெறாத இயலாமையை எப்படியாவது காட்டுவதற்குமான எதிர்க்கட்சி தலைவர் அல்ல அவர். கேளுங்க, முதல் வாட்டி இதே அதானிய நீங்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னு கூப்பிட்டு ஒன்னு எடுத்துட்டு வந்து வெச்சீங்க. இதே செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி நடந்தா ஒரு பாயிண்டா சொல்லலாம், அதுவும் பொய்யான விஷயம். திருப்பி இன்னும் 2வது வாட்டி இதே இன்னொரு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன எடுத்துட்டு வரீங்க, பெகாசஸ் ஒன்னு எடுத்துட்டு வரீங்க. 3வது வாட்டி பார்லிமெண்ட் செஷன் எடுத்துட்டு வரும்போது என்ன எடுத்துட்டு வரீங்க, திருப்பி நீங்க வந்து மாதவி பூரி புச்சுன்னு நீங்க செபி எடுத்துட்டு வரீங்க. இது 4வது வாட்டி
அமெரிக்காக்காரன் சொன்னா அதானியை பத்தி அப்படின்னு திருப்பி எடுத்துன்னு வரீங்க. எங்க அதே அமெரிக்காலங்க பென்டகன் இருக்குங்க. பென்டகன் வந்து டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் பண்ற அந்த பென்டகன் 7வது வாட்டி கண்டினியூஸா அந்த நாட்டு மக்கள் வரி பணத்தை எப்படி செலவழிச்சோன்னு சொல்ல வக்கில்லாத ஒரு பென்டகன் அமெரிக்கா. அவங்க நம்ம நாட்டை அவங்க முன்வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளும் உண்மை இல்ல, பொய் தான் அப்படின்னா அதை பேசி விவாதிச்ச பொய் தான் நிரூபிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? எங்க தூங்குறவங்களை எழுப்பலாங்க, தூங்காதவங்களை எப்ப கேட்பது ஒரு விவாதம் போனீங்கல்ல. ஒரு வாட்டி நீங்க போறீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் இல்ல நீங்க ஒரு வாட்டி எதையாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு போறீங்க. இல்ல ஆக்கப்பூர்வமான இல்ல உங்க வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி கேள்வி இல்ல ஆக்கப்பூர்வமான மன்னிப்பு கேக்குறீங்க. ரஃபால்ல நிரூபிச்சிருங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடாது. நீங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட மன்னிப்பு எழுதி கொடுத்திருக்கீங்க. சார் நாங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு பொய் இல்ல நீங்க சொல்றது என்ன உண்மை இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நடத்தணும் அப்படிங்கற கோரிக்கையை நேற்றைக்கு முன்வைத்தது பிரதமர் தான். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் அப்படின்னா எதிர்க்கட்சிகள்லாம் அப்ப வாக்குகள் பெறாம நேரடியா எம்பிக்கள் ஆகாம நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தமா? ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எதிர்க்கட்சி கேக்குதுன்னா இன்னைக்கு அரசியல் ஆக்கப்பூர்வமான நீங்க வந்து நீங்களும் அழகா குறிப்பிட்டீங்க. பிரசிடென்ட் எதுக்குமே கூப்பிட மாட்டேன்றாங்க. கூப்பிட்ட பிரசிடென்ட்டுக்கு நீங்க என்ன மரியாதை வச்சீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இது கரெக்ட் தானுங்க. பிரசிடென்ட்டுக்கு இது கூப்பிடல, நீங்க பிரசிடென்ட்டுக்கு அது கூப்பிடல. நீங்க வந்த பிரசிடென்ட்டுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு பிரீஃப் பண்ணி கூட உங்களால அந்த பிரசிடென்ட்டுக்கு மரியாதை கொடுக்க முடியல. அப்ப அந்த பிரசிடென்ட் அரசியல் பண்றீங்கன்றது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க டாபிக் மாறிட்டீங்க. இல்ல டாபிக்கே மாறல. நாடாளுமன்றத்துல பிஜேபியோட ஆபோசிஷன் நீங்க கேள்வி கேட்டீங்க. திரு கலாநிதி நான் சொல்றேன் சொன்னாரு. அதானி என்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே காங்கிரஸ் தலைவர் கார்கே அந்த வார்த்தையை சொன்ன உடனே உடனடியாக அந்த பெயர் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அவரை பேச விடாம தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுது அப்படின்னா அப்புறம் எப்படி ஆக்கப்பூர்வமான விவாதம் அவையில நடக்கும்? அந்த அதானி தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட தான் அந்த அமெரிக்கா சொல்ற ரிப்போர்ட்ல லஞ்சம் கொடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட், லஞ்சம் கொடுத்ததுன்னு சொல்றது சத்தீஸ்கர் கவர்மெண்ட், லஞ்சம் கொடுத்தது சொல்றீங்க. லஞ்சம் கொடுத்ததுன்னு சொன்னது வந்து பிஜு ஜனதா நவீன் பட்நாயக் கவர்மெண்ட், லஞ்சம் கொடுத்ததுன்னு சொன்னது YSRP காங்கிரஸ். நீங்க அதுக்கும் நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்களையும் விசாரிக்க சொல்ல சொல்லுங்களேன். ஏன் அத பத்தி சீஃப் மினிஸ்டர் கேட்டா உடனே ஓடி போயிட்டாரு. டைவர்ட் பண்ண சீஃப் மினிஸ்டர் அத கேட்டபோது அதான் ஓடி போயிட்டாரு. பதில் சொல்லலையே. பதில் நீங்க வந்து நடக்காத விஷயத்தை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. அந்த விளக்கம் போடுறோம்னு சொன்னாரு. இனியன் ராபர்ட் இன்னைக்கு சொல்லுவாரா கான்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு பேஜ் இருக்குன்னு அவர் சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு வந்து எவ்வளவு ஆர்டிகல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. அது எவ்வளவு வாட்டி திருத்தப்பட்டதுன்னு சொல்ல சொல்லுங்க. முதல் வந்தது எவ்வளவுன்னு சொல்ல சொல்லுங்க. யாரையாவது சொல்ல சொல்லுங்களேன். இதே ராகுல் காந்தி தான் ஒண்ணுமே இல்லாத கான்ஸ்டிடியூஷன் புக்க எல்லா இடத்துலயும் கொடுத்து மாத்தி அங்க ஒரு சாரி கேட்கிறாரு. இவங்க பார்லிமெண்ட்ல ஆக்கப்பூர்வமாக அவர்களுக்கு பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. அதையாவது எப்படியாவது மக்களுடைய வளர்ச்சியை நாட்டு வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர அப்படிதான் பிரதமர் அவர்கள் பேசுவாங்க. சுருக்கமா பதில் சொல்லிருங்க. குறுக்கிடு சுருக்கமா சொல்லிருங்க. நான் பிரியனுடைய இப்ப இந்த அதானியுடைய மேட்டர்ல வந்து இது நாங்க வந்து அதை பத்தி நாங்க விவாதிக்க மாட்டோம். அது நாங்க ஏன் விவாதிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா இதற்கு முன்பு வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த போதும் சரி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த போதும் சரி யூபிஏலயும் சரி இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றது எதிர்கட்சிகள் வந்து ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கேட்டாங்கன்னா எத்தனை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மீட்டிங் அப்படின்றது கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க எடுத்து பாருங்க. ஆனால் இவர்கள் வந்த பிறகு இந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது தவிர ஒரு 2-3 விஷயம் இப்ப இந்த அதானி இதுல வந்து ஒரு ஜேபிசி கேட்கும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இவர்கள் போன டேர்ம்ல வந்து கேட்ட போன்களை கொடுக்கவில்லை. இவர்கள் சொன்ன ஆதாரத்துக்கு கேட்ட போன்களை கொடுக்கவில்லை. சரி முடிச்சிட்டோம். I do not sir நான் எப்பவுமே நான் வந்து I have never interfered in when you are speaking. தயவு செய்து நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க இருந்துட்டு நீங்க அப்புறமா என்ன வேணாலும் சொல்லுங்க சார். முடிச்சிருங்க. அதே போல வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷனை பத்தி இவ்வளவு ஃபாலோ பண்றவங்க அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்றது சென்ற முறையும் அது கொடுக்கப்படவில்லை, இந்த முறையும் கொடுக்கப்படவில்லை. அது நீங்க வந்து எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கு கொடுங்கன்னு நாங்க சொல்லல. நீங்க உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு ஆளுக்காவது நீங்க ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து வேறு ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அது நம்பிக்கை இல்லை.
இதுக்கு நீங்க 2019 to 24 நீங்க வந்து ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர்ன்றது இல்லாமலே நீங்க முடித்து விட்டீர்கள். அடுத்தது இப்ப 2024 இருந்து இது வரைக்கும் நாங்க வந்து டெபுட்டி ஸ்பீக்கர்ன்ற போஸ்ட் வைக்கணும்னு சொல்லிருக்கோம். இதற்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா உங்களால? ஏன் நீங்க டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்ன்றது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் சார், அது இட் இஸ் நாட் ஆபீஸ் கிளரிக்கல் போஸ்ட். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட ஃபில் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் ஒரு டேர்மையே நீங்க முடிச்சிருக்கீங்க, அடுத்த டேர்ம் நீங்க கண்டினியூ பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் முடிஞ்சா சொல்லுங்க.